வந்துட்டு இப்போ என்னன்னா நாங்க சிங்கவால் குரங்கு பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா நாங்க மனித குரங்கு பார்க்கணும். ஐயோ சரிதான். அந்த மனித குரங்கு எழும்பாது, ஏன்னா அது நம்மள மாதிரி தான் ஒரு இடத்துல இருக்கும். சரிதான். நம்மள மாதிரி அதுவும் சோம்பேறி, அதனால அது எழும்பாது. அதெல்லாம் இருக்கா? crocodile இங்க வராது, இன்னும் போனோம் லாஸ்ட்ல தான் வரும். இந்த தண்ணி உள்ளே crocodile இருக்கு. மீன் இருக்கா தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா போகுது அந்த கப்பீஸ் மீன். இந்த கண் பார்வை உள்ளவங்களுக்கு தான் தெரியும். தெரியலையே. அதான் மாலை கண் காலை கண்ணுங்கெல்லாம் தெரியாது. கண்ணுள்ளவன் பார்க்க கடவன், கண்ணில்லாதவன் பார்க்க கடவன், கடவன் இல்லை. புளி கிடச்சதா? அது என்னமோ உண்மைதான். ஒன்றும் இல்லை, அந்த மடியில் எப்படி கட்டி அந்த இங்கே சேல் இருக்குல்ல அதுக்குள்ளே கட்டி வை. வீட்டு போச்சா சரிதான். அப்படியா? சரி, இது தெரிஞ்சிருந்தா கொண்டு வந்துருக்கலாம். நீ எங்கே கடை, நீ எதுக்கு இப்போ சவுண்டு போட்டு வர? நாங்கள் புளியை பற்றி பேசிட்டு வரோம், அவன் வேற எதை பேசிட்டு வரோம். சுத்தமான புளி. அதனால வண்டலூர் சூக்கார மக்களே இனிமேல் ஒரு கவர் கொண்டாங்க. நம்ம சீபா சொன்ன மாதிரி அங்கே நிறைய புளியெல்லாம் வளர்ந்து கிடக்கு, பறக்கி கொண்டு போட்டு வீட்டில் கொண்டு போய் ஊற வச்சு சமையல் யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் வண்டலூர் ஜூக்கு வரதுக்கு வண்டலூர் ஜூக்கை ப்ளஸ்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த வண்டலூர் ஜூக்கை மைனஸை பற்றி சொல்கிறேன். நீங்கள் போங்க, சிங்கம் பார்க்க தானே. ஆனால் என்னன்னா, ஒன்றி சைக்கிளில் போங்க, இல்லைன்னா நடந்து போங்க. வண்டியில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப்பாக ஒரு 2 ஸ்டாப்பு, சரியா? 2 ஸ்டாப் வந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு நம்ம வந்து அப்படி இறங்கிட்டு அப்படி கொஞ்சம் இடம் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த கொஞ்ச நேரம் அந்த ஒரு ஸ்டாப்பில் மூணு ரோவில் வந்து அந்த இது போட்டுறாங்கன்னா இருக்கிறது இடம் போட்டுறாங்க. அந்த 3 ரோவில் நம்ம இருக்கும்போது அதுலேயும் லைனை பார்த்து அப்புறம் வண்டி வந்த அப்புறம் நம்ம வரிசையாக ஏறி போகிற மாதிரி இருக்குது. அதில் பிரச்சனைகள் எல்லாம் வருது. நம்ம கிளியராக வந்து போய் ஒரு இடத்தையும் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி அதுலேயே டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரிலாம் ஆகுது. அதனால் வண்டலூர் ஜூக்கு வரவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஒன்றி நீங்கள் வந்து நடந்து போங்க, இல்லைன்னா வந்து சைக்கிளில் போங்க. இது 2 தான் பெஸ்ட்டு. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. மான் தான் நல்லா இருக்குது. ஹலோ, நாங்கள் எங்கே இருக்கோம்னா பார்க்குக்கு ஜூக்கு வந்துருக்கோம். அங்கே நிறைய விலங்கு பார்த்தாச்சு. இப்போ மான் பார்த்தோம். இன்னும் வேற ஏதாவது தான் பார்க்கணும். சிங்கம், புலி, கரடி, அப்புறம் முள்ள மாதிரி, அப்புறம் முள்ளு மான் அப்படி ஏதாவது பார்க்கணும். கரெக்டா? அப்படி ஏதாவது பார்க்கலாம். இங்கே சிங்கம், மான், புலி, டைகர், முதல்ல பியர், அப்புறம் இப்போ பொட்டகம, சேனை, சீட்டா, பாம்பு, ஜிராஃபி, டைகர், ஒயிட் டைகர், ஹிப்போபொட்டமஸ், அந்த குரங்கு, பாம்பு. அதெல்லாம் இன்னும் பார்க்கவே இல்லையே. மயில் மட்டும் தானே நீ பார்த்த? மயில் பார்த்த, குரங்கு பார்த்து, என்னது அப்புறம் இது பார்த்துருக்க? ஆமாம், சிங்கம். சிங்கம் என்ன பார்க்கலையே? ஆமாம், பார்க்கணும். வாங்க போய் பார்ப்போம். வேறு ஏதாவது போய் பார்த்துட்டு வருவோம். என்னது போய் பார்க்கலையே. மேலே உட்கார்ற ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மேலே எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்த்தியா? இங்கே பக்கம் மான் அங்கெல்லாம் தெரியுது.
வா. ஆமா இங்க ஏதோ ஒன்று இருக்குதா வாங்க போய் பாரு. ஏய் நீ ஒருத்தன் இந்த பாதாள கிணறையே பார்த்துட்டு இருக்கியா? இங்கே எதுவும் இல்லைடா. அதை பாரு, மீன் கூட இல்லை. நாம இப்போ எங்க போறோம்னா எங்கே போகிறான்ல, புளியை பார்க்க போகிறான், அவ்வளோதான். இப்போ நாம புலி பார்க்க போறோம். சிங்காயில ஏமாத்து போடுறாங்க. என்னன்னா பிள்ளை சொல்கிறது உண்மைதான். வண்டலூர் ஜூவில் வந்து இப்போ சிங்கம் இல்லை, நாங்கள் புலி தான் பார்த்தோம். சிங்கம் இல்லை, அதனால ப்ரைஸ்லிக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அப்படி தானே, சிங்கம் பார்க்க முடியலை. புலி தான் பார்த்தோம், ஆனால் புலியும் சரியாக பார்க்க முடியல. புலி வந்து படுத்து கிடந்துச்சு. சரி ஓகே போமா. ப்ரைஸ்லி வரலையா? உண்மையாகவே வரலையா? நான் வரல, நான் நிறைய வாட்டி பார்த்தாச்சு. போங்க. நிறைய வாட்டி பார்த்தாச்சா? வண்டலூர் ஜூவில் தான் தங்கியிருந்தியா? வண்டலூர் ஸ்கூலில் தங்கல. அப்பப்போ வரனால நமக்கு இதெல்லாம் பார்த்து பேச பண்ணி வண்டி எடுத்து ஓட்டேன். தூக்கம் வரது போயிட்டான். அந்த ரேஞ்ச் ஆகிட்டே நீ. போல நீ ஜூக்கு அனிமல்ஸை வீடியோ எடுக்க வந்தே. என்ன வீடியோ எடுக்க? நீயும் ஒரு அனிமல் தானே டி. அதான் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். சீட்டை எடுத்துக்கோ போ. நீ வா போ. இப்போ எடுத்துட்டு வண்டியில் இடம் கிடைச்சாங்க. அப்போ வண்டியில் இடம் பிடிச்சா இருக்கிய நீ? என்ன சீவா வண்டியில் இடம் பிடிச்சிட்டு இருக்கியா? அதனால நம்ம போவோம். இது பார்க்கிறியா? வா பாப்போம். ஓ அங்கே படுத்துருக்கா? ஆ எங்க தூங்குதா? தூங்குதா? தெரியலையே மாமா, தெரியலையே. எங்க இருக்கு? அந்த கல்லில் ஒன்று படுத்துருக்க மாதிரி இருக்கு, அதுவா? இதுதான் சீட்டாவா? எனக்கு என்னமோ பொம்மை சீட்டா மாதிரி தோணும். வேறு என்னையா? என்ன தானே நீ சாப்பிடாம இருந்தானா நான் சீட்டாகி தான் போடுவோம். சரியா சரியா போ போ போ. சரி சைடில் இடம் இவ்வளோ பாம்பா முதல்ல இருக்கேன். போய் பார்ப்போமா? போய் பார்ப்போம். ஸ்னேக்கு ரெண்டாவது குறை ஏற்ற மாட்டாங்க. இவங்க வேண்டாமா? அது வச்சுக்கா அப்புறம் வண்டியில் ஏற முடியாது. வாங்க போ. உங்களுக்கு எப்படி இருக்கட்டும். பறக்கவும் தெரியும். பறக்க பறக்க இந்த வயசுல பாம்பு சீனா எவ்வளோ பிரச்சனை இல்லை வரா? இது மட்டும் இதா? மொத்தம் இதா? ஏன் ஒரு செடியை முறைச்சிட்டு போகலான்னு பார்க்குறியா? ஒரு செடி பையன் ஒரு சின்னதாக உடச்சி வீட்டில் ஒன்று நட்டு வச்சுருப்பான். ஃபஸ்ட்டு குறுக்கோட இருந்துனாங்க. உடும்பா? ஓ இதான் நீர் உடும்பா? முடியலை கைஸ். எதுக்கு கைஸ்ன்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்துடும் போலே இருக்கு. சரி போ. அணுகொண்டாயா? அணுகொண்டா எப்படி இருக்கணும் உனக்கு தெரியுமா? முதல்ல தெரியாது, பார்த்தா தெரியும். சாக்லேட் பாம்பா?
மலைப்பாம்பு மலைப்பாம்பு போடுறேன் சரியா? அவங்க 2 பேரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க, நமக்கு என்ன? அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க சரியா? அது 2 சந்தோஷமா இருக்கு. அங்கே ஒன்றும் இல்லை, நான் மட்டும் இருக்க மாட்டேன். ஓனா இல்லை, ஓந்தான். ஆமாம், இங்கே இருக்கு பச்சை வந்தான், இங்கே இருக்கு பச்சை வரல. அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை, வா போயிடும். அடுத்து நம்ம முதல்ல ஏதாவது பாப்போமா? பாரு இவ்வளோ பெரிய பள்ளம், இதை தாண்டி போக முடியுமா? இரு மாமா தூக்கேன். எங்க முதல்ல அங்கே ஒன்று இல்லை பிரைஸ்லி. அங்கே ஒன்று இல்லை, சொட்ட சொட்ட தண்ணி, அது கும்மி ஏதோ விடுது மேலே அந்த இது விழுதுல்ல, இலையெல்லாம் விழுது இல்லை, அது அப்படி தெரியுது. போலாமா? பைய இறங்கு. சைக்கிளில் போகிறாங்க. என்ன அங்கே எதுவும் இல்லைடா, எம்டி. வா எம்டி இல்லை. எதுக்கு இவனும் அவ்வளோ ஷூவை வச்சு நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரில. இதுக்கு ஜூன்னு பேர் வச்சுட்டு ஷூன்னு பேர் வச்சிருக்கலாம், ஷூன்னு பேர் வச்சிடலாம். இது இன்னும் இந்த ஷூ இருக்குல்ல, நம்ம காலில் போடுற ஷூ இருக்குல்ல, இப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். அப்படி தானே? ஆமாம், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஒரு இளவும் இல்லை. இது நம்ம வீட்டில் நம்ம இப்போ எப்படி சொல்லுது, வீட்டில் குண்டு குளம் எல்லாம் உண்டு இல்லை, அங்கே போனாலே இதெல்லாம் பார்க்குறேன். இங்கே ஒன்றும் பார்க்கவும் முடியல. என்னத்த இது? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. வா நீ போகலாம். உன்னை விட்டா நீ பார்த்து என்ன ஒரு வாடி பார்த்துரும். அங்கே எதுவும் இல்லைடா, அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு பழக்கம் இல்லை. நீ வா ஃபஸ்ட்டு. உங்கள் அம்மா அப்பா எங்கே போனாங்கன்னே தெரில, அவங்களே கண்டுபிடிக்கணும். இது வர மோட்டல் பாத்தியா பிரைஸ்லி? பிளாஸ்டிக் முதல்ல பாத்தியா? என்னாச்சு? எனக்கு 2 பறவை. எது இது மேலே அவனை பார்வை இருக்கு. இதை பார்த்தேன்னா கண்ணு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். வா நம்ம போவோம். கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த முதலை காட்சி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த முதல்ல இந்த ஆமையும் இங்கே வந்து இவ்வளோ காசு கொடுத்து வந்து பார்த்ததுக்கு இந்த முதலையும் ஆமையும் பார்த்து தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவ்வளோதான், வேறு அவ்வளோ பெரிய ஒருத்தம் ஒன்று. ஏய் சைக்கிள் வருது.
சரியா? மாமா அந்த மானுக்கு இலைய பறிச்சு கொடுக்க போறோம். அவ்வளோதான். மாமா இலையை பறிச்சு தரேன், நீ கொடு. கொடு 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 கொடு. அவ்வளோதான். இந்த மானுக்கு இது கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு, வேற எதுவும் நல்லா இல்லை. நான் ஒன்று வச்சுக்கோங்க, ஒன்று மாமா கொடுக்குறேன், ஒன்று நீ கொடு, சரியா? பாசக்காரமா கடைசி பின்ன யானையும் பார்த்துரும். யானை அப்பப்போ நம்ம கோயில் பக்கத்துலலாம் ஊர்வலம் வர நேரம் நம்ம அப்பப்போ பாய்க்கிறேன். இருந்தாலும் இது கொஞ்சம் காட்டு யானை. அது வந்து வீட்டு யானை இல்லை, அதுவும் காட்டு யானை தான். பின்ன அது கும்கி யானை, இது கும்கி இல்லாத யானை. இருங்க காமிச்சு தரேன், தெரிகிறதா? சூம் கரோ, சூம் கரோ. உண்மையாக சொல்லி இப்படிலாம் பார்த்துட்டு பார்க்காம இருக்கேன். அப்புறம் ஜூக்கு வர எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லணும், என்னென்னா இந்த டேக் என் கையில் ஒரு டேக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாங்கல்ல. இது வந்து எதுக்குன்னா நம்ம வண்டியில் வரதா இருந்தால் அந்த கேப்பு யூஸ் பண்ணி வரோம்ல, அதில் வரதா இருந்தால் இந்த டேக் வந்து ஒன்று தந்துடுவாங்க என்ட்ரன்ஸில் வச்சு. இந்த டேகு கையில் கிட்டினா தான் நம்ம வந்து வர முடியும். ஒவ்வொரு ஸ்டாப்பாக இறக்கி விட்ருவாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வரணும். அந்த ஸ்டாப்பில் அடுத்த ஸ்டாப்பில் நம்ம அந்த வண்டியில் ஏறணும்னா இந்த டேக் இருந்தால் தான் ஏற்றுவாங்க, இல்லைன்னா ஏற்ற மாட்டாங்க. அது நிலைமை பாருங்க, வண்டி வந்துச்சு, அந்த வண்டியில் ஆள் அதிகமாக இருந்தாலும் வண்டி போயிடுச்சு. அதனால் நான் நடந்தே போகிறேன். ஆக்சுவலாக வண்டி விட்டது நான் மட்டும் இல்லை, நானே என் அக்காவும் தான். அந்த டேகை கட்டிட்டு நாங்கள் நடக்க முதல் ஆள் நாங்கள் தான். டேகு கட்டிட்டு வண்டர் ஷூவில் நாங்கள் வந்து நடந்துகிட்ருக்கோம். இதுதான் தற்போதைய நிலைமை. சிவா அந்த டேகு கட்டு, இதுதான் நிலைமை. இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடந்தே வரலாம், அதான் ஒன்று. ஆனால் வந்து நேரமாக வரணும். மார்னிங் நேரமாக வந்துட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா ஃப்ரீயாக நடக்கலாம். சோறு, நெத்தோரி குழம்பு, 2 கேனு தண்ணி, இதெல்லாத்தையும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த கோயிங் டு லடாக்கு போடுவீங்கல்ல, இது வந்து ஒரு சதுப்பு நிலை பாலைவனம். அனிமல்ஸ் ஒன்றும் இருக்காது. நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கும்போது அனிமல்ஸ் மாதிரி இருக்கும். சுற்றி இருக்கிறவங்கள பார்க்க வர்றதான் இங்கே வந்து வண்டலூர் சூரும் பேர் வச்சுருக்காங்க. ஒரு வண்டியில் பாதி பேரை கூப்பிட்டு போனாங்க. அவங்க வந்து அந்த வண்டியில் இருந்து பார்க்கும்போது யார் அனிமல்ஸ்னு எங்களே டவுட் ஆகிடுச்சு. கிரேட் இன்சல்ட். ஃபஸ்ட் டைம் வரும்போது நடந்து வந்தோம் நாங்கள் ஃபேமிலி எல்லோரும். அது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமாம், 4 வருஷமா? அப்படியா? ஆமாம், அப்போ தான் வந்தான். இது செகண்ட் டைம் நான் வந்திருக்கேன். மீன் எங்கே இருக்கு? மீன் கடையில் இருக்கேன். புளிய மரம் எங்கே வாங்கியோ? புளிய மரம் நான் தான் எனக்கு சொன்னேன். புளி நிறைய காய்ச்சி இருக்கு, அவர் போட்டு கொண்டு வரலாம். வேற எதுவும் பார்த்தியா? புளி மட்டும் தான் நடந்தா? அவர் சொன்னாரு முதல்ல இதுல என்ன பேக்கை காத்துட்டு வந்திருக்கேன். இன்னை வந்ததுக்கு புளியார் பறக்கிருக்கு, வேஸ்ட் ஆச்சு தெரியும். புளி என்ன நிற்குது, எவ்வளோ காய்ச்சி கிடக்குது. ஆமாம், நிறைய காய்ச்சி கிடக்கு. இனி வந்து ஆக்சுவலாக கேர்ள்ஸ்னால் சாரி கட்டு வந்தால் புளியெல்லாம் பறக்க அந்த பக்கரையில் அப்படி போட்டு இப்படி மடித்து எடுத்து போய் கரெக்டாக இருக்கும். ஷாலு போட்டெல்லாம் மடித்து அழகாக எடுத்து போகிறேன். பயிரோட பாக்கெட் இருக்குல்ல, பாக்கெட் உள்ள அப்படியே புளியோட பறக்கி போட்டு கொண்டு போங்க. 2 கிலோமீட்டர். வீட்டில் போய்ட்டு சரியான சமையலைங்க. பிரியாணி சிக்கன் பொரிச்சு எல்லாம் வச்சுருக்காங்க அக்கா. சிக்கன் 65 பொரிச்சு வீட்டில் போயிட்டு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சி
எங்கள் உள்ள அலோடு இல்லை எதுவுமே ஸ்நாக்ஸ் இன்னொன்று என்ன வண்டலூர் சூவில் என்ன வச்சுன்னா ஸ்நாக்ஸோ உங்களுக்கு பிடிச்ச எதுவுமே என்ன பண்ணால் எதுவுமே உள்ளே கொண்டு வர முடியல. இலையிலையும் எங்கள் ஒன்றும் அளவு இல்லை. அது மாதிரி யூஸ்டு வாட்ரு கேன் இருக்குல்ல, யூஸ்டு வாட்ரு கேன் நீங்கள் கொண்டு வந்தாலும் அதுக்கும் ஒரு சார்ஜ் போடுறாங்க. அதனால் அதுவும் ஒரு ட்ராபேக் தான். எதுவுமே எடுத்து வர முடியாது. இங்கே வந்து ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா இங்கே நம்ம சாப்பிட்ற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. இருக்குது ஹை ரேட் எல்லாமே. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வந்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வேறு எதுவும் பெருசாக நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே சாப்பிட முடியாது இங்கே. ஆக்சுவலாக இது ஒரு சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்து ஒட்டகை மேய்க்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, பாலைவனம். அந்த பாலைவனத்துக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான். அவ்வளோ பெருசாக நீங்கள் எதுவும் இல்லை. நம்ம ஊர்வாசிகளெல்லாம் வந்தீங்கன்னா நாங்கள் தான் டெய்லி பார்ப்போம்டா அந்த மாதிரி இருக்கான். அப்படி தானே? அப்படின்னு தான். ஆமாம், அப்படி தான். ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் இதெல்லாம் டெய்லி பார்ப்போம். ஆமாம், மயக்கம் வருது. வண்டலூர் சூக்குள்ளே 108க்கும் அளவு கிடையாது. எப்படி ஒன்று கொண்டு போகிறது? எங்கே ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு ட்ராலி இருந்து ட்ராலில் அதோட தூக்கி போட்டு உருட்டிட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. நம்ம மீன் பார்த்துக்கிட்டு டெய்லி நம்ம வீட்டில் நெத்தலி, சாலை, கொலிவாழை, அப்புறம் கிளாத்தி, வஞ்சரை மீன், சின்ன வயசில் பேர் சொல்லுவாங்கல்ல, அது மீனோட பேர் என்னது? நீ தான் ஒரு நிறைய பேர் சொல்லுவில்ல, சின்ன வயசில் மீன் கூட. அது மீனோட பேர் என்னது? சாலைக்கு என்ன சொல்லுவாங்க? கவலை, நெத்தலி தான் சொல்லுவாங்கம்மா. ஓ, காணங்காத்தான என்னத்தை? நாங்கள் எங்கள் ஊரில் வந்து அயலின்னு சொல்லுவோம். அது வந்து சென்னை வாசிகள் வந்து காணங்காத்தான்னு சொல்லுவாங்க. சாலை என்ன சொல்லுவாங்க? கவலையா? சாலை நாங்கள் சாலைன்னு சொல்லுவோம், அதை வந்து கவலைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். சிரிக்கிறாங்கோ. எங்கே வெயிட் பண்ணாங்க? பஸ் ஸ்டாப்பா இது? வெயிட் பண்ணாங்க, வா போவோம். எதுக்கு யாரிட்டு இதுவரை நடந்தாச்சு. அப்படியே அந்த ஹெட்சீட்டு டோர் அங்கே இருந்து பார்த்து அப்படியே நடந்து வெளில போயிருக்கேன். எனக்கு முடியற, எனக்கு ஒரே வையம். அணில் குரங்கு நம்ம வீட்டில் ஒரு நாள் 10-15 அணில் வருது. இந்த அணில் குரங்கு பாய்க்கிறதுக்கு தீபா கொட்டாய் விடியா, அவ்வளோ உறக்கம் வந்தாச்சு. ஆமாம், நாளை இன்னைக்கு ஈவினிங் வந்து ப்ரைஸ் லீக் ஆனுவல் டே. ஆமாம், அடுத்த விளாகில் அதே அது போடும். இது என்னது எனக்கு ஒன்றும் பிடிச்சல. நம்ம பின்ன விளாகை ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்து விளாகை முடிச்சிட்டோம். அவ்வளோதான். வண்டலூரை சுற்றி பார்த்து எதுக்கடா சுற்றி பார்த்தேன்னாச்சு. இந்த விளாக் எடுத்தால் எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா எவனோ வீடியோவே எடுக்காத மாதிரி நம்மளை ஒரு மாதிரி பார்த்து போகிறேன். எப்படியும் பார்க்கட்டு. சரி, ஓகே. நீ அடுத்த விளாகே போகிறேன்னு தெரில, போடும்போது பார்க்கலாம். பாய்.